இது சினிமாவை பற்றிய சினிமாதான். தென்னிந்திய சினிமாவின் இதயமாக ஒரு காலத்தில் இருந்த கோடம்பாக்கம். இங்கிருந்து சிறகு முளைத்து பறந்து உயர்ந்தவர்களை உலகம் அறியும். சினிமாவில் முயன்று முடியாமல் சிறகுடிந்து கனவும் கண்ணீருமாய் வாழ்பவர்களை காலம் கூட இறந்த காலத்தில் குறித்து விடுகிறது. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு சென்று பிரபலமடைந்தவர்களும் உண்டு. திறமையிருந்தும் சினிமாவிற்குள் இருக்கும் தவறான மனிதர்களின் அரசியலால் அழிந்தவர்களும் உண்டு. இங்கு தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களை விட வெற்றியால் அழிந்தவர்களின் சரித்திரமே அதிகமாக இருக்கிறது. நாடாள்வது முதல் சகல வியாபாரத்திற்கும் சினிமாவின் கவர்ச்சியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சினிமா பேசும் படமாக மாறி 75 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் தமிழனின் அடையாளமாக பேசப்பட்ட படங்களின் எண்ணிக்கை 75 கூட தொடாமல் சுருங்கிவிட்டது. அதற்காக போராடி கொண்டிருக்கும் எத்தனையோ கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் உண்டு. இங்கு வாழும்போது எந்த சரித்திர புருஷனும் வாழ்த்தப்படவில்லை. நல்ல கருத்துக்களை சொன்னவர்களுக்கும் சொல்ல முயற்சிப்பவர்களுக்கும் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கின்றோம். சரவணன் சினிமாவை வெறியோடு கற்றுக்கொண்டே இருக்கும் ஒரு உதவி இயக்குனர். தனது கனவு பாலத்தில் பாதி கடந்துவிட்ட கலைஞன். காலத்தால் மறக்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவை பதிவு செய்ய முயற்சிப்பவன். நம் எல்லோர் வீட்டிலும் இருக்கும் பெண்களைப் போல்தான் இந்த மைதிலி. சரவணனால் அறியப்பட்டு தனது இயக்குனருக்கு அறிமுகப்படுத்த ஒரே படத்தில் பேரும் புகழும் கதாநாயகி என்கின்ற அந்தஸ்தையும் அடைந்தவள். திறமையான நடிகையும் கூட. இது கண்ணையன், மன்னிக்கவும், இது அவனின் கால்கள்தான். இவனது கால்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. 16 வருடங்களாக நல்லதொரு வேஷத்திற்காக வாய்ப்பு தேடி தமிழ் சினிமாவின் 24 சங்கங்களுக்கும் அறிமுகமானவன். தேய்ந்தது செருப்புகள் மட்டுமல்ல, கண்ணையாவின் கால்களும் தான். ₹1 கடலை கொடு. ஐயா ஆளப்பாரு. Stupid. மைத்திலி, கலக்கிட்ட. Thank you. பயந்த மாதிரியே நல்லா வந்துருச்சு போல இருக்கு. சார், படம் 100 days நோ டவுட். இவ்வளவு நாள டவுட்லயே இருந்திருக்கேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே பை மைத்திலி. வரி வரி வரி. தள்ளு தள்ளு தள்ளு. ஓரமா போயா. தள்ளியா. எங்க போறான் பாரா? தள்ளு தள்ளு. வடி வடி. I will come there. Definitely you know. இந்த தொப்பையால தாண்டா அரக்கனுக்கு கூப்பிட்டாங்க. அரக்கர்கள் எல்லாம் ரெடியா இருங்க. அரக்கிங்க எல்லாம் வாங்க. ஏய் வாங்கடி. வணக்கம். சரி சரி. ஏய் கன்யா, எங்கடா போய் தொலைஞ்ச 2 நாளா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. முஸ்தபாடா. அனுமார் வேஷத்துல முஸ்தபாவா? இதெல்லாம் நம்ம சினிமால தான் நடக்கும். ஆமா, எவ்வளவு மீட்டர் போட்ட? அதை விடு. நேத்து ரூம்மேட் ஐயப்பன ஹவுஸ் ஓனர் செவிலியே கொடுத்தாரு. கதறிட்டேன். ஏன்? 6 மாசமா வாடகை கொடுக்கலாம், பொண்ணா கொடுப்பாரு, செவுல தான் கொடுப்பாரு. அவனுக்கு வேணும்டா. ஏன்? நேத்து 50 ரூபாய் கைமாத்த கேட்டேன், வச்சுக்கிட்டே இல்லன்ட்டான். அரக்கர்கள் எல்லாம் வாங்கப்பா. ஏய் அரக்கு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் சொத்தையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வேற பூட்டு போட்டார்.
நான் தான் எல்லாத்தையும் வாரி என் ரூமுக்கு வெளியே வச்சிருக்கேன். ஏன் உன் ரூம்ல வச்சுக்க வேண்டியதானே? இந்த பிஞ்ச பையன் தரானே எங்கே வச்சேன்? டேய் முஸ்தபா, என் ரூமில் வந்து தங்குற மாதிரி உனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை எச்சி தொட்டு அழிச்சிடு. அந்த சின்ன ரூமில் 6 பேர் இருக்கும். ஒருத்தன் நின்றுக்கிட்டே தூங்குறான். எனக்கே ஆக்சிஜன் பத்தலை. என்ன யோசிக்கிற? சரவணன் தனியாக தானே இருக்கான். அவனை போய் பார்க்கலாம்ல. அடநேத்து மண்டே போட்டதுக்காக தான்டா போனேன். கதவை தட்டினேன். கதவை திறந்து என்ன பார்த்தான். டக்குன்னு பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து கதவை மூடிட்டான். அப்புறம் நான் மறுபடியும் கதவை தட்டி உன் காசை எடுத்து திருப்பி கொடுத்துட்டா வருவேன். வந்துட்டேன். இனிமே எங்கே தங்க போகிற? சென்னையில் படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பயந்தா அவனை சினிமாவில் ஓரமாக நிற்கிறதுக்கும் இடம் கிடைக்காது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? என்ன மாதிரி மாதத்தில் 6-7 நாள் சின்ன சின்ன வேஷம் போட்டா இந்த வாடகை பிரச்சனைலாம் இருக்காதுல்ல? வாழ்க்கையே பிரச்சனை ஆகிடும்டா. உன்ன மாதிரி சின்ன சின்ன வேஷம் போடுறது, அது கிடைக்கலன்னு கால் டாக்ஸி ஓட்டுறது, இதெல்லாம் வாடகை கட்டுறதுக்கும் வயிற்ற கழுவுறது தான் சரியாக இருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஒரு முறை ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்ட மரணம் வரையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். உன்னோட இருந்தால் ஏன் இமேஜ் போயிட போகுது பட. இன்ஷா அல்லாஹ். அந்த ரிசிப்ட் கஞ்சி வரான் பாரு.